ஹாய்ங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கருவேப்பிலை தோட்டத்தில் அப்பா உழவு ஓட்டினாரு. அதை பற்றின வீடியோ தான் இது. இங்கே தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உழவு ஓட்டுறது பார்க்குறதுங்கிறது சாதாரணமான விஷயந்தான். ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்க கொஞ்சம் ரேராக தான் பார்த்துருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சு. கருவேப்பிலை குச்சியெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி தோட்டம் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். கருவேப்பிலை குச்சி வெட்டினதுக்கப்புறம் களை அதிகமாக இருந்தால் ஒரு மருந்து அடித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு உழவு ஸ்டார்ட் ஆகிரும். அப்பா ஈவினிங் டைம் வெயிலெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் மாடுகளை பிடிச்சிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி நல்லா கயிறுகளை டைட்டாக கட்டிட்டு கைத்தை பின்னாடி தூக்கி போட்டார். ஏற்கலப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்லா டைட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சின்ன வயசுலேருந்து ஏர் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்ருக்குறேங்க. ஈவினிங் டைமில் அப்பா ஏர் ஓட்டுறதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சின்ன வயசில் அப்பா மாட்டு வண்டி வச்சுருப்பார். அதை பூட்டிகிட்டு போகும்போது நானும் அக்காவும் ஜாலியாக ஏறி உட்காந்துப்போம். அப்புறம் வயல் கட்டுறதா இருக்கட்டும், மஞ்சள் பிடுங்கி அதை உடச்சி போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில வேலைகள் பார்க்குறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. மாடுகளோட கயிற்று வந்து பின்னாடி நல்லா டைட் பண்ணி கட்டிட்டாரு. வெளியிருந்து பார்க்குறக்கு ஏர் ஓட்டுறது ஒரு ஈஸியான வேலையாக தான் தோணும். சும்மா பிடிச்சிட்டு தானே இருக்காங்க, மாடு தானே இழுத்துட்டு போகுதுன்னு தோணும். ஆனால் உழவு ஓட்டுறது கஷ்டமான வேலைங்க. நல்லா அழுத்தமாக பிடிக்கணும். பக்கத்தில் இருக்கிற செடியிலையும் அடிச்சிடாம, அதே சமயம் மாடுகளும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் பார்த்துக்கணும். செடியில் எங்காவது இடிச்சிட்டா அடியோடு பேர்ந்து வந்துடுங்க. அப்போ தான் மழை பெஞ்சிருந்ததுனால மண் நல்லா பதமாக இருந்தது. அதனால் உழவும் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இது ஃபஸ்ட் உழவுங்கிறதுனால மாடுகளுக்கு வாய்ப்பட்டி எதுவும் போடல. செடி வளர்ந்துருந்தா வாய்ப்பட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே தென்னை மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயிலறகு இருந்தது. தை மாதம் காவடிக்கு கொடுக்கலான்னு சேர்த்தி வச்சுட்டு இருந்தேன். சரி அதில் கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு மயிலறகு எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா குட்டைகள்லாம் தண்ணி நம்பி நின்றுட்டு இருந்தது. நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மழைக்கே இவ்வளோ தண்ணி நம்பி நின்றுட்டு இருந்தது. இனி சித்திரை மாதம் மழைக்கு மேலேயே தண்ணி போயிட்டுருக்குங்க. குட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம செண்பாவோட கண்ணுக்குட்டி கட்டியிருந்தது. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு சைடில் நம்ம புசி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை கொஞ்சம் நேரம் வம்பிழுத்து விளையாண்டுட்டு அப்பாவுக்கு தண்ணி கொடுக்க போயிட்டேன். அப்பா மாடுகளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். சரி கருவேப்பிலை பொடி செய்ய கருவேப்பிலை கேட்டாங்க அம்மா. சரி அதை பொறிக்கலான்னு போனேன். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியில் பூ பூத்திருந்தது. அது நல்லா மணமாகவும் பார்க்கவும் அழகாக இருந்ததுங்க. மாட்டு சாலையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குருவி நிறைய வந்திருந்ததுங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வைக்கோலுக்கு கீழே நெல் சிந்தி இருந்தது. அதை சாப்பிட இவ்வளோ குருவி வந்திருந்தது. சரி தேங்காய் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கடியே போய் பார்த்தா தேங்காயோட தூக்குனாங்குருவி கூட இருந்ததுங்க. அதை பார்த்து ஒரே கஷ்டமாக போச்சுங்க. அதை பார்த்து உனக்கேம்மா கஷ்டமாக போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக தூக்கணாங்குருவி கூடெல்லாம் பனைமர ஓலையில் தாங்க கட்டியிருக்கோம். பனைமர ஓலை அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. ஆனால் தென்னை மட்டை சீக்கிரமாகவே விழுந்துடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுற கூடு சீக்கிரமாகவே விழுந்துருதுன்னு நினச்சா கஷ்டமாக தானங்க இருக்குது. ஆனால் அதுக்கு காரணமும் நம்ம தாங்க. இருந்த பனைமரத்தெல்லாம் அழித்து வீட்டை கட்டிட்டு அப்புறம் மரத்தில் கூடு கட்டுனா அது எங்கெங்க போய் கட்டும். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வாழைத்தார் ஒன்று இருந்தது. சரி அதை நாளைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கொஞ்சம் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கருவேப்பிலை செடிகளுக்குள்ளே சொட்டு நீர் ஓஸ் போட்டிருந்தது. அதை இழுத்தாதான் உழவு ஓட்ட முடியும். அப்பாவும் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உழவு முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி மேலே வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் சொட்டு நீர் ஓஸ் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பனிக்காலமாக இருக்கிறனாலையா என்னன்னு தெரில, ஈவினிங் சீக்கிரமாகவே இருட்டிடுது. சுற்றி மழை தண்ணி இருக்கிறனால பூச்சி ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு சீக்கிரமாக வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். சரி மீதி வேலையை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மாடுகளுக்கெல்லாம் தீனை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.